ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸ் வந்து ஒரு பெரிய மேஜர் அப்டேட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ஒரு விஷயம், அண்ட் அனிமே ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு பயங்கரமான விஷயம் தான். அது வந்து ஒன் பீஸ் வந்து 2 பெரிய மூவிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் பீஸோட காட் வேலி வந்து நமக்கு அடுத்த வருஷம் எபிசோட்ஸாக வரும் நினச்சிட்டு இருக்கும் போது, பட் அடுத்த வருஷம் நமக்கு வந்து ஒரு மூவியாக தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு அப்டேட்டு. அண்ட் அதே மாதிரி ஒன் பீஸ் பேட் அப்படின்னு சொல்லிட்டு 2029 ஒரு படம், 2 படத்தையும் ஒரே நாளில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு லெஜெண்டரி ஈவெண்ட் வந்து காட் வேலி. அது வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸோ இல்லை வந்து அனிமேல பார்க்கணுமோ, பட் அந்த காட் வேலி இன்சிடென்ட் வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு அதெல்லாம் எப்போண்டா அனிமேட் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகரான வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த காட் வேலி இன்சிடென்ட் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு கனவு மயமாக தான் இருக்குது. நான்லாம் நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நம்ம ஒன் பீஸ் படம்லாம் வந்து தேட்டரில் பார்ப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஒன் பீஸ் ரெட்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஒன் பீஸ் கேட்சப் பண்ணியே முடித்தேன். ஆனால் அந்த மூவிஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நம்ம தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒன் பீஸ் மூவி வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வருமானு அதுக்கான எந்த ஒரு அடித்தளத்தையும் போட்ட மாதிரி தெரியல. அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்குறேன், விட்டாம் பாரு ஒரு அப்டேட் அப்படின்ற மாதிரி 2027 காட் வேலி. அதுதான் ரொம்ப மெயின். நம்ம வந்து இப்போ ஒன் பீஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபில்லர் எபிசோட்ஸாக தான் வந்து இருக்கும். ஓகேவா, நம்ம ரெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, கோல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டாம்பேடு, ஜி எல்லாமே வந்து ஒரு ஃபில்லர் ஸ்டோரியாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. மெயின் ஆர்க்கில் இருக்கிற காட் வேலியை வந்து கொண்டு வந்தது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். நானே என்ன கை காலெல்லாம் அப்படியே ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் வந்து நான் இருந்தேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா 2027 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதான் பெரிய விஷயம். ஏன்னா வந்துட்டு டீமன் ஸ்லேயர் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்புனது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1 பில்லியனுக்கு மேலே கலெக்ஷன் ஆகி போயிடுச்சு. அவங்களே 2வது பாட்டு 2027 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, இன்ஃபினிட்டி கேஸ்டில். ஓகேவா, இன்ஃபினிட்டி கேஸ்டிலோட பார்ட் 2. இப்போ அந்த டைமில் சம்மர் 2027 நமக்கு வந்து காட் வேலி ஒன் பீஸ் மூவி வந்து இறங்க போகுது. அப்படிங்கும் போது நீங்கள் நினச்சி பாருங்களேன், அவ்வளோ சீக்கிரமாவா, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்டேட் வந்தது ஒரு சந்தோஷம், அதுவும் சீக்கிரமாகவே நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு சந்தோஷம். நீங்கள் எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த படத்துக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டீமன் ஸ்லேயர், ஒன் பீஸ், இது ரெண்டில் எந்த படத்துக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ போவீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். பட் சரி, இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது 2வது ஒரு படம் சொன்னீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதுவுமே வந்து ஒரு புது படமாக தான் இருக்குது. பட் அது என்ன ஆர்க்கு, எந்த ஸ்டோரி இருக்க போது, இல்லை ஃபில்லராக இருக்க போதா எதுவுமே தெரியல. அது வந்து ஒன் பீஸ் ஃபிலிம் பேட். ஓகேவா, அது வந்து 2029 பேடுனா BAD பேடு கிடையாது, BAAD அந்த பேடு. இப்போ வந்து 2 படம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன வந்து சொல்ல போகிறேன்னா, காட் வேலி மூவியில் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அஃபிஷியலாக வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இந்த BAAD அந்த பேட் மூவியில் என்ன ஸ்டோரி வந்து கொண்டு போக போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன தியரி அண்ட் நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 23, 2026 வந்து ஜப்பானில் ஒன் பீஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. 26வது ஒன் பீஸ் டே. ஓகேவா, அந்த மெயின் ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு காட் வேலி மூவி 2027 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் பேட் மூவி வந்து 2029 ரிலீஸ் ஆக போகுது மாதிரி அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது லீக் கிடையாது, ரூமர் கிடையாது, தியரி கிடையாது. பட் ரிலீஸ் டேட் என்ன அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இயர் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம காட் வேலி மட்டும் நமக்கு இந்த ஸ்டோரி தான் வரப்போகுது நமக்கு தெரியும். பேட் வந்து எந்த ஸ்டோரி நமக்கு தெரியாது. அவ்வளோதான். நீங்கள் இந்த தப்பான இந்த ஃபேக் நியூஸு அதெல்லாம் வந்து எதுவும் மனசில் போட்டுக்காதீங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட். அதை நம்புங்க. என்னாலேயே நம்ப முடியல 2 படம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ என்னன்னா, 2 மூவியுமே கரண்ட்லி வந்து ப்ரொடக்ஷனில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது எனக்கு காட் வேலி மூவி வந்து ஃபுல் ஒர்க்கில் போய்கிட்டு இருக்கும். BAAD அந்த பேட் மூவி வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இந்த காட் வேலி அப்படின்னு சொன்னாலே எதுக்கு வந்து எல்லாரும் பதறாங்க, ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க? அதுவும் நீங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லும் போதே தெரியுது இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க. அப்படி அதில் என்னதான் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ மெயின் டாபிக்கு வருவோம். அதாவது காட் வேலி மூவி ஏன் அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, ஒன் பீஸில் நம்ம ப்ரெசென்ட் டைம்லைன் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒன் பீஸ்னால் என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் பாஸ்ட்டு, ஃபியூச்சரு அண்ட் வந்து அந்த என்ன சொல்கிறது ஃப்ளாஷ்பேக் அது இதுன்னு போட்டு ஒரு கேரக்டரோட ஸ்டோரியுமே நமக்கு வந்து காட்டுவாங்க. அதில் அந்த முக்கியமான ஒன் பீஸில் வந்து மாசான சீன்ஸ் அண்ட் பீக்கஸ்ட் சீன், எபிசோடு, ஆர்க் எல்லாமே வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். பாஸ்டில் நடந்த சில ஈவெண்ட்ஸ் என்டையர் வேர்ல்டே வந்து ஒரு குளுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதில் பிக்கஸ்ட் மிஸ்ட்ரீஸில் ஒன்று, ஒன் பீஸில் நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகேவா, அதில் பிக்கஸ்ட் மிஸ்ட்ரீஸில் ஒன்று வந்து இந்த காட் வேலி இன்சிடென்ட். ஓகேவா, இந்த காட் வேலி இன்சிடென்ட் வந்து 38 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதாவது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மெயின் ஸ்டோரிக்கு முன்னாடி 38 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட்டில் நம்ம ஒன் பீஸ் வேர்ல்டோட பிக்கஸ்ட் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே கனெக்ட் ஆகுறாங்க. அதாவது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் டி ஜெபக்கு, அப்புறம் அந்த ராக்ஸ் பைரேட்ஸ், ஒயிட் பியர்ட் இருப்பாங்க, கைடோ, பிக் மாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த யோங்கோ லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த ஜெபக் பைரேட்ஸில் வந்து இருப்பாங்க. ஐ மீன் ராக்ஸ் பைரேட்ஸில். இவங்கெல்லாம் எங்கர் ஏஜில் இருக்கும் போது நடந்த ஒரு இன்சிடென்ட். ஓகேவா, அப்படியே
ஆப்போசிட் சைடில் அவங்களுக்கு ஆப்போசிட் பண்ணுறது யார் அப்படின்னா கோல்ட் டி ராஜர், நம்ம பைரேட் கிங், அண்ட் மங்கி டி கார்ப், நம்ம லூஃபியோட தாத்தா. இவங்களுமே வந்து யங் ஏஜில் இருக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட். இவங்க 2 பேருக்குள்ள தான் பிரச்சனையே அந்த காட்வேல் இன்சிடென்ட்ல. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கோல்ட் டி ராஜர் அதாவது நம்ம பைரேட் கிங்கும் நம்ம மங்கி டி கார்ப்பும் வந்து ஒன்னா சேர்ந்து ராக்ஸ் பைரேட் கூட வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எதுக்கு அப்படின்றது தெரியும் போது இன்னும் எக்ஸைட்டடாக இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த படமே. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஒன் பீஸ் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு வந்து யோசிச்சு பாருங்க. அதாவது ஃபியூச்சரில் பைரேட் கிங் ஆக போகிற ஒருத்தரும், மெரினில் ஹீரோ ஆக போகிற ஒருத்தரும், யோங்கோ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்போனன்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணி அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் காட் வேலி அப்படின்ற ஒரு ஐலாண்டே வந்து அந்த உலகத்தில் இருந்து அழிஞ்சிருக்கு. அதாவது டிசப்பியரே ஆயிடுச்சு. அப்படி ஒன்று இருந்ததுக்கான தடையமே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் நமக்கு இருக்குது. சரியா? இப்போ ஸோ ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு வந்து காட் வேலி வந்து பேசிக்கலி ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி தான். ஓகேவா? இப்போ அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதை தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ மாங்கா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிட்டு வந்தாங்கப்பா. ஆனால் இப்போ பிக் ஸ்க்ரீனில் வந்து வரப்போகுது. மாங்காவில் நம்ம நிறைய காட் வேலி இன்சிடென்ட்ஸ், அந்த ரீலு, இந்த மாங்கா எடிட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் பிக் ஸ்க்ரீனில் வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள். சரி ப்ரோ, அதெல்லாம் இருக்கட்டும். மூவியில் என்ன அடாப்ட் பண்ணுவாங்க? அந்த காட்வேல் இன்சிடென்ட் அந்த ஆர்க்கு ஃபுல்லாகவே அடாப்ட் பண்ணுவாங்களா, இல்லை என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பேசணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஃபேன்ஸ் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் வந்து என்னென்னா, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அதாவது அந்த காட்வேலியில் நடந்த இன்சிடென்ட் தான் மூவியாக வரப்போகுது. ஆனால் எந்த ஆர்க் ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்களா, இல்லை ஒரு 3 to 4 எபிசோட்ஸ் கவர் பண்ணுவாங்களா, இல்லை இந்த மாதிரி ஸ்டோரியை மட்டும் எடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி எதுவுமே நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. மூவி டைட்டில் மட்டும் காட்வேலின்னு வச்சுருக்காங்கப்பா. அது மட்டும் அஃபிஷியலான கன்ஃபார்ம். மற்றபடி வந்து இந்த மாதிரி இந்த ஆர்க்கு இத்தனை எபிசோடு வந்து கவர் ஆகும் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் வந்து நம்ம பார்த்தோம்னா ராஜர் இருப்பார், கார்ப் இருப்பார், ஜெபக்குமே வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டீசரில். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ காட் வேலி இன்சிடென்ட் இஸ் ஆப்வியஸ்லி அதாவது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த படமாக எடுக்கணும்னு நினச்சது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன். ஏன்னா வந்து சும்மா என்னத்தையோ ஒரு படமாக எடுத்தாலாம் மேபி ஓடுமா ஓடாதான் தெரியாது. ஒன் பீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டமுக்காக ஓடலாம். ஆனால் இப்போ இந்த காட் வேலி இன்சிடென்ட்டை படமாக எடுக்க போகிறோன்னு சொல்லும் போது டீமன் ஸ்லேயருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. என்ன ப்ரோ நீ டீமன் ஸ்லேயருக்கேன்னு சொல்கிற, அப்போ ஒன் பீஸ் என்ன குறைஞ்சி போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் பீஸ் டீமன் ஸ்லேயருக்கு டஃப் கொடுக்குறது பெரிய விஷயம். நான் ஏன் சொல்கிறேன்னா, டீமன் ஸ்லேயர் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகுதுப்பா. ஆனால் நம்ம தலைவன் இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் மட்டும் ரிலீஸ் ஆகி டீமன் ஸ்லேயரே ஆட்டி விட்டுருவோம். அந்த மாதிரியான ஒரு ஃபேன் பேஸ் வந்து நம்ம ஒன் பீஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. டீமன் ஸ்லேயர் மேபி ரிலீஸ் டேட்டு, ரிலீஸ் மந்த்தை கூட தள்ளி வைக்க கூட வாய்ப்பு இருக்குது நம்ம ஒன் பீஸ் வரனால. ஸோ ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எத்தனை பேர் வந்து டீமன் ஸ்லேயர் விசஸ் ஒன் பீஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்கள். நான் இதுக்கடுத்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஒன் பீஸ் காட் வேலி விசஸ் டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி காஸ்டில் 2 என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் அந்த வீடியோ பார்க்க முடியும். சரி, கமிங் டு த பாயிண்ட். இப்போ என்னதான் ப்ரோ அடாப்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த காட் வேலி இன்சிடென்ட் இருக்குல்ல, அது ஸ்டார்ட் ஆகி ஒரு ஹை லெவலுக்கு போகும்போது அந்த படம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம எபிசோட்ஸாக பார்க்குற மாதிரி இருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்றது தோணுது. மேபி படத்துக்காக மாங்கால இல்லாத விஷயங்கள், அதாவது மாங்கா அப்புறம் அந்த அனிமேட் ஆகக்கூடிய விஷயங்கள் இல்லாத விஷயங்கள், தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸுக்காக மேபி 1-2 விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டீமன் ஸ்லேயர் வந்து நீங்கள் ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். மற்ற அனிமே படம் நம்ம செயின்சா மேனு இதுக்கு முன்னாடி வந்த அனிமே மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான், அதுக்கு மேலே படமே இருக்காது. பட் டீமன் ஸ்லேயர் 2.5 மணி நேரம் தமிழ் படம் மாதிரி எடுத்து விட்டுருந்தான். ஸோ அது வந்து நிறைய அனிமே ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நம்ம வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே கூட படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2.5 மணி நேரம் வந்து இந்த காட் வேலி மூவி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் காட் வேலி இன்சிடென்ட்டுமே நம்ம எடுத்து நமக்கு கொடுத்துருவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 1.5 மணி நேரம் தான் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் காட் வேலி இன்சிடென்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவாங்க. என்ன எபிசோட்ஸாக பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த 2.5 மணி நேரம் படம் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு டீட்டெயிலிங்காக ஒரு படம் பார்த்துடலாம்ப்பா. 1.5 மணி நேரம் அப்படிங்கும் போது நிறைய ட்ரிம் பண்ணி ஆட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம வந்து ஒரு ட்ரெய்லர் ஒரு டீசர் வந்து வந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ப்ரோ 2027 வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க, டீமன் ஸ்லேயருக்கு போட்டியாக தான் சூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு கர்மமும் கிடையாது. அதாவது ஜூலை 22, 2027 வந்து கரெக்டான டேட். அதாவது ஒன் பீஸ் மங்கா வந்து ஸ்டார்ட் ஆகி 30 வருஷம் ஆன டேட் வந்து அது. ஏன்னா ஜூலை 22, 1997 வந்து நம்ம மங்கா அஃபிஷியலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 30 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதை ஒரு கொண்டாடுற பட்சத்தில் தான் இந்த காட் வேலி மூவி வந்து 2027 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீ சொல்கிறபடி பார்த்தா ஜூலை 22 தானே போகிற அந்த படம் வரணும்னு கேட்டிங்கன்னா யாருக்கு தெரியும், மேபி அதுக்கு கூட அவங்க பிளான் பண்ணுறதா இருக்கலாம். இது என்னோட ஒரு கெஸ் தான், ஜூலை 22 வரும் அப்படின்றது. ஸோ இப்போ அதே ஆனிவர்சரியில் காட் வேலி மூவி வருது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி மங்கா ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் அனிமே ஸ்டார்ட் ஆச்சு, 25 வருஷத்தையும் தாண்டி அனிமே போய்கிட்டு இருக்கு. இப்போ 30வது இயராக கொண்டாடுற விதமாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே வருஷத்தில் வந்து ஒன் பீஸ் ரீமேக் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ தாண்டா பண்ணுவீங்க?
ஏன்டா நான் ஒரிஜினலான ஒன் பீஸே இன்னும் முடியலை, ஆனால் அதையும் தாண்டி இத்தனை அப்டேட் இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா அப்போ அந்த ஒன் பீஸ் அப்படின்ற ஒரு ஃபேண்டம்காக தான் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி ப்ரோ, அனிமேஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பயங்கரமாக பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த சீசன் முடிய போகுது, அதாவது இந்த கோர் முடிய போகுது, 24 எபிசோடா, ஆமாம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறாங்க, 2027 வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ படம் கொளுத்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அனிமேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபில்லர் ஸ்டோரியான ஒன் பீஸ் ரெட் பார்த்துருக்கீங்களா? சாங்ஸோட பொண்ணு அப்படி இப்படின்ற நிறைய கேரக்டர்ஸ் வரும். அனிமேஷன் அந்த படத்தில் பிச்சு உதறி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அனிமேஷனு. ஸோ இப்போ அனிமேஷனில் ஒன் பீஸில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அண்ட் இப்போ படமாக வரப்போகுது அப்படிங்கும் போது பட்ஜெட்டாகவும் அந்த 30 இயர் ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமாகவும் இந்த படம் வரதுனால பட்ஜெட்டாகவும் அதிகமாக இருக்கலாம். அண்ட் நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு அனிமேஷன் குவாலிட்டியில் இந்த படம் வரும். அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. படம் நல்லாயிருக்கும், ஸ்டோரி நல்லாயிருக்கும், படம் நம்ம என்ஜாய் பண்ண தான் போகிறோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் பிரச்சனையுமே கிடையாது. என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது மட்டும் தெரியும், அது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி எல்லாமே ஓகே தான். நம்ம கன்ஃபார்ம் வந்து ஒன் பீஸை வந்து ஈகராக வெயிட் பண்ணலாம். அதுக்கு ஒர்த்தான ஒரு விஷயம். இப்போ வந்து அந்த பேட் மூவினா என்ன ப்ரோ, BAAD அந்த 2029 வரும்னு சொன்னீங்க, அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியல. நானும் வந்து லீக் கிடைக்குமா இல்லை அது இதுன்னு எதெல்லாமோ கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் என்னென்னா எச்ரோ ஓடா வந்து அந்த BAAD அப்படின்ற அந்த டைட்டில் வந்து அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். ஸ்டோரி என்னன்னு தெரியாது, கேரக்டர் யாருன்னு தெரியாது, மெயின் வில்லன் யாருன்னு தெரியாது, ரிலீஸ் மந்த்து தெரியாது, டேரக்டர் யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது அந்த BAAD அப்படின்ற படத்தை பற்றி. ஆனால் இந்த மூவி பற்றி ஒரு தியரி வந்து ஓடிட்டு இருந்ததை நான் வந்து கவனித்தேன். அதாவது டைட்டிலில் BAADன்னு முடியுது இல்லை, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த பசங்களோட தியரிலாம் இருக்கு, ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து BAADன்னு முடிகிறனால டி கிளானை பற்றி இருக்குமோ, டீனா என்ன, அந்த டி கிளானை பார்த்து எதுக்கு மூவியே பயப்படுறா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதை பற்றின அந்த டி கிளானை பற்றின ஒரு மூவியாக இருக்குமோ அப்படின்ட்டு நிறைய தியரிஸ் வந்து நம்ம பயிலுவை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல தியரி தான். ஏன் இருக்கக்கூடாதா என்ன, டி கிளானை பற்றி படம் இருக்கக்கூடாதா அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைனா மேபி ஒயிட் செஞ்சுரி பற்றி இருக்குமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒயிட் செஞ்சுரி வந்து ஒன் பீஸ்லேயே ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி. அந்த ஒன் பீஸோட கதையே அந்த ஒயிட் செஞ்சுரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை வந்து ஒரு படத்தில் சொல்லிட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-30 எபிசோடாவது அதுக்கு டைம் கொடுத்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை எபிசோடு எடுத்ததுக்கு காரணமே அந்த ஒயிட் செஞ்சுரி தான். ஸோ இப்போ ஃபைனலி வந்து அது டி கிளானை பற்றின ஒரு படமா, இல்லை கம்ப்ளீட்லி நியூ ஒரு ஃபில்லர் படமாக இருக்குமா, இல்லை ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்குமான்றது தெரியலை. இல்லைனா ஏதாச்சும் அந்த ஃபைனல் சாகாக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி லைனை கனெக்ட் பண்ணி எடுப்பாங்களா, எதுவுமே தெரியல. ஓகேவா, அஃபிஷியலாக BAAD 2029 வரப்போகுது அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியுது. பட் தியரியாக மேபி அந்த டி கிளானை பற்றின ஒரு ஸ்டோரியாக இருக்கலான்ட்டு நம்ம வச்சுக்கலாம், ஒரு ஆசைக்கு வச்சுக்கலாம்ப்பா. மேபி உண்மையாக நடந்தால் சந்தோஷம் தானே. ஸோ இதுக்குமே ஏன் 2029 ரிலீஸ் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ கேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா October 20, 1999 இந்த டேட்டில் தான் வந்து ஒன் பீஸ் அனிமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுது. அதாவது 2027 ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து எதுக்குன்னா மங்கா, ஒன் பீஸோட மங்கா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்காக இந்த 2029 வரக்கூடிய படம் எதுக்கு அப்படின்னா ஒன் பீஸ் அனிமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு கரெக்டாக 30 வருஷம் ஆயிருக்கு அந்த 2029 October 20. ஓகேவா, ஸோ இந்த ஃபிலிம் பேடை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீ என்ன ப்ரோ எதுக்குலாமோ கனெக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க உண்மை. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 2027 வரது வந்து மங்கா ஆரம்பித்து 30 வருஷத்துக்கு ஆனனால, 2029 வரது வந்து அனிமே ஆரம்பித்து 30 வருஷம் முடிஞ்சனால. ஸோ இந்த ஸ்டோரி பற்றிலாம் எதுவுமே தெரியாது. காட் வேலி மட்டும் நமக்கு பீக்குன்னு தெரியும். BAAD என்ன என்னன்றத டீசரோ ட்ரெய்லரோ வந்தால் தான் நமக்கு தெரியும். இப்போது ஆஸ் அ ஒன் பீஸ் ஃபேனாக நான் எனக்கு என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நான் கொடுக்கணுமோ அதை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த டீமன் ஸ்லேயர் விசஸ் நம்ம காட் வேலி அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஜாலி டிஸ்கஷன் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பாய்.